நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா கலெக்டர் பங்களா ஏன் அவ்வளவு பெருசா இருக்கு? கலெக்டர் நல்லா சம்பாதிக்கிறார்ல, என்ன சார் ஒரு 60,000 70,000 இருக்கு சம்பளம். 70,000 சம்பாதிக்கிறவருக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய கலெக்டர் பங்களா, கலெக்டர் காரு, அவர் வீட்டுக்கு ஒரு டிரைவர், ஒரு வாட்ச்மேன், செக்யூரிட்டி, மார்க்கெட் போறதுக்கு ஒரு பியூன் எல்லாரும் வச்சு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் நல்ல சம்பளம் வாங்குற நிறைய பவரை கையில வச்சிருக்கிற கலெக்டருக்கு எதற்காக கலெக்டர் பங்களான்னு அவ்வளவு பெருசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்க யோசிச்சிருக்கீங்களா? தூத்துக்குடியில ஒரு கலவரம். ஒரு உதாரணத்துக்கு தூத்துக்குடியில கலவரம். எஸ்பி வந்து கலெக்டருக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு, பயங்கரமா தடியடி போயிட்டு இருக்கு ரெண்டு பிரிவுக்கு, நான் வந்து ஷூட் பண்ணலான்னு இருக்கேன், அனுமதி கொடுங்க அப்படின்னு. அப்போ கலெக்டரோட வீட்டு அம்மா அங்க இருந்து வந்து, பைப்புல தண்ணி வரலையா, ரேஷன் கடைக்கு போகணுமா, புள்ளைய போய் ஸ்கூல்ல விடணுமா. ஒரு மாவட்ட ஆட்சியர் திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது அவங்க மனைவியார் இதையெல்லாம் வந்து கலெக்டர் கிட்ட சொன்னாருன்னா, அந்த மாவட்டத்தை ஆட்சி பண்ற